வணக்கங்க. ஹரக்ஸ் செல்லுங்க சேனலுக்கு உங்கள வரவேற்கிறேன். ரொம்ப நாளா வந்து வீடியோ போடவே இல்ல நானு. அதுக்கு முன்னாடி சரியா போடல. அதுக்கு என்ன காரணம்னா, எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம், ஹெல்த் இஷ்யூ இருக்கு. அதுக்கு வந்து நெறைய டெஸ்ட்டு, ஸ்கேனு அப்படிலாம் நெறைய போயிட்டு வந்துட்டு, இப்ப தான் வந்து என்னன்னு சொல்லி ஓரளவு எல்லாம் முடிஞ்சிருக்குது. இதில வந்து எப்படின்னா, கொஞ்சம் எனக்கு வந்து அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அது ட்ரீட்மெண்ட் வந்து எவ்வளோ நாள் இருக்கும் என்னன்னு தெரியல. ஸோ அதனால தான் என்னால வந்து சுத்தமா வீடியோவே போட முடியல. இதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டுக்கு நடுவுல வந்து என்னால வீடியோ போட முடியுமா என்னன்னு தெரியல. முடிஞ்சதுன்னா கண்டிப்பா நான் போடுறேன். ப்ளஸ் எனக்கு என்ன ஹெல்த் ப்ராப்ளம், என்ன ட்ரீட்மெண்ட்டு என்னன்னு சொல்லி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள்ட்ட கிளீனா வந்து எல்லாத்தையும் சொல்றேன். ஸோ அதனால இப்ப நான் வந்து வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் வந்து என்னால எப்ப முடியுதோ, ட்ரீட்மெண்ட் நடுவுல முடியுதோ அப்ப நான் போடுறேன். அதுவரைக்கும் என்னால போட முடியாது. ஸோ இன்னைக்கு வந்து இந்த வீடியோவ நம்ப பார்க்கலாம். அதாவது வந்து நம்ம இந்தியா வந்து வேர்ல்டு கப் விளையாண்டுட்டு இருக்கு. இந்தியால நடந்துட்டு இருக்கு. அது கிட்டத்தட்ட வந்து சூப்பர் 8 வந்து முடியற போது. அதுக்கப்புறம் வந்து செமி ஃபைனல்ஸ் வந்து ஆரம்பிக்க போது. லாஸ்ட்டா வந்து ஜிம்பாப்வே வந்து இந்தியா கூட விளையாண்டது சூப்பர் 8ல. அதில வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இந்தியாவோட வந்து முதல்ல நம்ம சவுத் ஆஃப்ரிக்காட்ட தோத்ததுனால, இந்தியா வந்து கண்டிப்பா வந்து நெறைய டிஃபரன்ஸ்ல ஜெயிக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா ரன் ரேட் பார்ப்பாங்க. சப்போஸ் வந்து வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட தோத்துருச்சுனா என்ன? அப்படின்னு நெறைய இஷ்யூஸ்லாம் இருந்தது. அ அதே மாரி வந்து பார்க்கறதுனால, இப்போ வந்து ஜிம்பாப்வே கூட நல்லா விளையாடுறோம் அப்படிங்கிற மாரி இருந்தது. நெறைய ரன் வந்து டிஃபரன்ஸ் ஏன்னா, நம்ம மைனஸ்ல இருந்தோம் ரொம்ப. அதனால வந்து நல்லா டிஃபரன்ஸ்ல வந்து நல்லா ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாரி ஒரு இது இருந்தது. அதில பார்த்தீங்கன்னா, ரிங்கு சிங் வந்து அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லன்னு சொல்லி அவரு போயிட்டாரு. அதனால வந்து சஞ்சு சாம்சன வந்து சேர்த்திருந்தாங்க அவங்க இதுல. அப்போ வந்து அவரு வந்திருந்தார். ஸோ அவருக்கு வந்து சரியாவே இடம் கிடைக்கல. இந்த வேர்ல்டு கப்ல வந்து இடம் கிடைக்கல. அவரு வந்து அது வந்து அவர சேர்த்திருந்தாங்க. ஸோ, அவர் எப்படி விளையாடுறாருன்னு பார்க்கலாமா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டாஸ் வந்து ஜிம்பாப்வே வந்து ஜெயிச்சுட்டாங்க. ஜெயிச்சுட்டு இந்தியா வந்து இது வந்து பிரீஃபா சொல்லிடுறேன். இந்தியா வந்து ஃபர்ஸ்ட்டு பேட் பண்ணாங்க. பேட் பண்றப்ப சாம்சனும், அபிஷேக் தான் ஓப்பனிங் வந்தாங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ரைக்க வந்து சஞ்சு சாம்சன் எடுத்துக்கிட்டாரு. அபிஷேக் சர்மா நெறைய டக் அவுட் தான் இருக்கு. அந்த வேர்ல்டு கப்ல ரன்னே சரியாவே எடுக்கல. நெறைய இதுல வந்து டக் அவுட் தான் ஆனாரு. ஸோ, ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ரைக்க வந்து இவரு சாம்சன் எடுத்துட்டாரு. இதுல வந்து ஜிம்பாப்வே வெர்சஸ் இந்தியா மேட்ச்ல. அதுல வந்து சாம்சன் வந்து 15 பால் ஃபேஸ் பண்ணி 24 ரன் தான் எடுத்தாரு. ஆனா நல்ல ஒரு ஓப்பனிங் குடுத்தாரு. அவர ஃபேஸ் பண்ண உடனே இவரே அதிரடியா விளையாண்டு 2 6 ஒரு 4லாம் அடிச்சு நல்லா ஒரு ஓப்பனிங் குடுத்தாரு. குடுத்துட்டு அப்புறம் அவுட் ஆயிட்டாரு. அதனால வந்து இவரு ஸ்ட்ரைக் எடுத்து இவரு ஓப்பனிங் நல்லா குடுத்ததுனால, அதுக்கப்புறம் வந்து இஷான் கிஷன், அபிஷேக் எல்லாமே வந்து நல்லா வந்து விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த அந்த தொடக்கம் குடுத்தனால இவங்களும் நல்லா கன்டின்யூ பண்ணி நல்லா விளையாண்டு ஓவராலா வந்து இந்தியா வந்து 256 ஃபார் 4 எடுத்திருந்தாங்க. சூப்பரா விளையாண்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கள அதுக்குள்ள வந்து ஜிம்பாப்வே அவுட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அவங்க பேட் பண்ண வந்தாங்க. அதுல வந்து பென்னெட் மட்டும் 97 நாட் அவுட்டுங்க. மத்த ராஜா வந்து 31 எடுத்தாரு. பாக்கியெல்லாம் கம்மி கம்மி தான் எடுத்தாங்க. எடுத்து 184ல வந்து 6 விக்கெட்ஸ்க்கு அவுட் ஆயிட்டாங்க. ஸோ 72 ரன்ஸ் டிஃபரன்ஸ்ல நம்ம ஜெயிச்சிட்டோம். ஸோ நம்ம ரன் ரேட் வந்து கொஞ்சம் நல்லாவே விளையாண்டுருந்தோம். ரன் ரேட்டும் வந்து கொஞ்சம் கூட இருந்தது. இதுல வந்து அபிஷேக் வந்து உண்மையிலேயே வந்து இவரு வந்து சஞ்சு சாம்சன் வந்து விளையாட ஆரம்பிச்சனால தான் அபிஷேக் நல்லா கம்பேக் குடுக்க முடிஞ்சதுன்னு சொல்றாங்க. ஏன்னா வந்து இவரு ஓப்பனிங் குடுத்ததுனால, அதுல நல்லா விளையாட ஆரம்பிச்சோனே, இவரும் நல்லா விளையாண்டாரு. ஒரு ஓப்பனிங் குடுத்தோனே, இவரும் நல்லா ஏன்னா எடுத்தோனே வேகமா எடுத்தோனே 4 தான் அடிக்க ஆரம்பிப்பாரு அபிஷேக். அதிலேயே அவுட் ஆயிடுவாரு. ஸோ இவரு எடுத்ததுனால கொஞ்சம் அத பார்த்து கொஞ்சம் பால் கொஞ்சம் யூஸ்ட் ஆகுறதுனால, அவரு கொஞ்சம் நல்லா விளையாண்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சஞ்சு சாம்சன் வந்தனால தான் அவர்லாம் நல்லா விளையாண்டாரு அப்படின்றாங்க அபிஷேக் சர்மாலாம். அதுக்கப்புறம் வந்து நல்லா வந்து விளையாண்டு எல்லாருமே வந்து நல்லா விளையாண்டாங்க. திலக் வர்மா ஆகட்டும், இவரு இஷான் கிஷன் எல்லாமே ஓரளவு நல்லா விளையாண்டு, இது மாரி ரன் எடுத்துட்டாங்க. ஸோ, சஞ்சு சாம்சன் வந்து நல்லா இருந்தது. ஸோ, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, மெயினா வந்து அடுத்தது நம்ம இந்தியாவும் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் வந்து சூப்பர் 8ல கடைசி. இதுதான் வந்து யார் வந்து செமி ஃபைனல்ஸ் போறாங்க அப்படிங்கிறத டிசைட் பண்ற மேட்சா இருந்தது. ஸோ, இதுல வந்து கம்பல்சரி யார் ஜெயிக்கிறாங்களோ, அவங்க தான் கண்டிப்பா வந்து ரன் ரேட்லாம் கிடையாது. யார் ஜெயிக்கிறாங்களோ, அவங்க வந்து செமி ஃபைனல்ஸ் போவாங்க அப்படின்னு வந்தது. முதல் செமி ஃபைனல் முடிவாயிடுச்சு. சவுத் ஆஃப்ரிக்கா வெர்சஸ் நியூசிலாந்து. அடுத்தது இங்கிலாந்து கூட வந்து யார் விளையாட போறா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப பரபரப்பு, ரொம்ப எதிர்பார்ப்போட வந்து கொல்கத்தால நடந்ததுங்க அந்த மேட்ச்சு. இதுல வந்து டாஸ் வந்து இந்தியா ஜெயிச்சு, ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்கள வந்து வெஸ்ட் இண்டீஸ பேட் பண்ண விட்டுட்டாங்க. வெஸ்ட் இண்டீஸ் ஒரு காலத்துல வந்து நெறைய வந்து ரொம்ப சரியா விளையாடாம ரொம்ப மோசமா இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஃபார்ம்ல வந்து அவ்வளவு நெறைய ஹிட்டர்ஸ் எல்லாருமே அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. பவர் ஹிட்டர்ஸா இருக்கிறாங்க எல்லாருமே. சாமி கூட டேரன் சாமி வந்து அவங்க கோச் கூட சொல்லியிருந்தாரு. எங்க இதுல 11 அதிரடியா விளையாடக்கூடியவங்க பவர் ஹிட்டர்ஸ் இருக்கிறாங்கன்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். ஸோ அந்த மாரி யார் வந்தாலுமே நல்லா அடிக்கிற மாரி இருக்கிறனால, ரொம்ப நம்மளுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது? ஒரு பரபரப்பாவே இருந்தது. ஜெயிக்கணுமே! எப்படி ஜெயிப்பாங்க? ஏன்னா இந்தியா வேற 173 தான் வந்து வேர்ல்டு கப்ல வந்து ஹையஸ்ட்டா வந்து சேஸ் பண்ண டோட்டல். ஸோ இது வந்து எவ்வளோ அவங்க பயங்கரமா அடிச்சு நெறைய இடத்துல என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்கள செகண்ட் பேட் பண்ண விட்டாலும் எவ்வளோ டோட்டலா இருந்தாலும் அதிரடியா அடிச்சு எடுத்துருவாங்க. ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட்டு அவங்கள வந்து பேட் பண்ண சொல்லி நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு,
சூரியகுமார் யாதவ் வந்து ஃபஸ்ட்டு அவங்கள பேட் பண்ண சொல்லிட்டாரு. ஸோ அவங்க பேட்டிங் வந்தாங்க. வந்து ஷாய் ஹோப்பும் இவர் ராஸ்டன் சேஸ் 2 பேர் தான் ஓப்பனிங் வந்தாங்க. அந்த 2 பேரும் நல்லா விளையாண்டாங்க. விளையாண்டப்ப ஒரு ஈஸியாக ஒரு ரன் அவுட் வந்ததை வந்து வருண் சக்கரவர்த்தி விட்டுட்டாரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பும்ரா போட்ட ஒரு பாலில் வந்து கேட்சை வந்து இவர் அபிஷேக் சர்மாவும் விட்டு ஈஸி கேட்சை விட்டுட்டார். ஸோ அவங்களுக்கு எப்படின்னா அந்த பவர் பிளேலேயே வந்து விக்கெட் போகாமல் நல்லா ரன் எடுத்துட்டாங்கன்னா அதுவே ஒரு ஸ்ட்ராங் ஆகிடும். நல்லா பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அது 2மே நடந்துருச்சு. அது மாதிரி வந்து அடிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பும்ரா அதுக்கப்புறம் தான் வந்து வருண் சக்கரவர்த்தி வந்து பிரேக் த்ரூ கொடுத்தாரு, ஒரு விக்கெட் எடுத்தார். ஸோ இப்படி விளையாண்டு 190 அதில் பார்த்தீங்கன்னா ஹெட்மேயர் வந்து 27, பவல் வந்து 34, ஹோல்டர் வந்து 37. இன்னும் வந்து ரொமரியோ ஷெப்பர்டு அப்புறம் ரதர்ஃபோர்டு எல்லாமே இருக்கிறாங்க, பயங்கரமாக அடிக்கிறவங்க. ஸோ இது மாதிரி இருந்தது. இதில் வந்து ஹெட்மேயர்லாம் பயங்கரமாக அடிப்பார், நமக்கு தெரியும், ஐபிஎல்லே பார்த்துருக்கோம். அதுவும் ஸ்பின்னுக்கு எதிராப்பில் வந்து பயங்கரமாக அடிக்கக்கூடியவர். அவர் ஸ்ட்ரைக் ரேட்டே வந்து 205 வச்சுக்கிறாரு. ஸோ அவர் என்ன பண்ணார், இங்கே வந்தே வந்து 12 பால்லே வந்து பார்த்தீங்கன்னா 27 ரன் எடுத்துட்டார். ஸோ அதனால் ஸ்பின் வேணான்னு நிறுத்திட்டு பூம்ராவை அமைச்சாங்க. பூம்ரா வந்து அழகாக ஒரு விக்கெட் எடுத்துட்டு அதே மாதிரி வந்து ராசன் சேஸ் விக்கெட்டையும் எடுத்துட்டார். எடுத்து கொஞ்சம் ஒரு கண்ட்ரோல் பண்ணி மிடில் ஓவரில் கொஞ்சம் நல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா 195 எடுத்தாங்க. இப்போ 4 வந்து இது. ஸோ 196 டார்கெட் நம்மளுக்கு. ஆனால் இது எப்படி எடுக்கிறது தான் ஒரு பயம் இருந்தது. ஏன்னா வேர்ல்டு கப்பில் மேக்ஸிமம் 173 தான் எடுத்தோம். நம்ம ஃபார்ம் பற்றி தெரியுது. ஏன்னா ஒருத்தரும் வந்து இப்போ சரியாக விளையாடுறதில்ல, இஷான் கிஷன் சரியாக விளையாடுறதில்ல, அபிஷேக் சர்மா கேட்கவே வேண்டாம், எப்படி எடுப்பாங்கன்னு எல்லாருக்கும் உண்மையிலேயே ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் எல்லாருக்குமே கண்டிப்பாக இருந்திருக்கு, குறைஞ்சிருக்கும். இவங்களால் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி உண்மையிலே. ஏன்னா நம்ம இந்தியா அப்படி விளையாடுறது அப்பெல்லாம் நல்லா விளையாண்டு வேர்ல்டு கப்பில் கொஞ்சம் சொதப்பல் ஆரம்பிச்சிச்சு. அதெல்லாம் எடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி டவுட்டாகவே இருந்தது. ஓப்பனிங் வந்து அபிஷேக் சர்மாவும் சஞ்சு சாம்சனும் வந்தாங்க. சஞ்சு சாம்சன் ஃபார்மில் இல்லை அவரும், அதனால் வந்து என்ன ஆகும் பார்ப்போம்னு சொல்லி எல்லாரும் ரொம்ப எதிர்பார்ப்போடு தான் இருந்தது. அவங்க 2 பேரும் வந்தாங்க. வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து அபிஷேக் சர்மாவும் சஞ்சு சாம்சனும் வந்தாங்க. அது வந்து அபிஷேக் சர்மா 10 ரனில் அவுட் ஆகிட்டார். அதே மாதிரி வந்து இஷான் கிஷன் 10 ரனில் அவுட் ஆகிட்டார். ஸ்கை வந்து 18 ரன்னு, திலக் வர்மா 27, ஹர்திக் 17. ஸோ ஒவ்வொருத்தரும் அவுட் ஆகிட்டாங்க. இருந்தாலும் இவங்க அவுட் ஆனாலும் ஒரு பக்கம் இருக்கிறப்ப அந்த பார்ட்னர்ஷிப்பில் வந்து அவர் நிறைய பால் ஃபேஸ் பண்ணி அவர் நல்லா அடித்து எப்படி விளையாடணுமோ ஒரு ஓவருக்கு வந்து ஒரு 4 அடிக்க வேண்டியது, ஒரு 6 இது மாதிரி அடிக்க வேண்டியது அடிச்சு அவ்வளோ அற்புதமான இன்னிங்ஸ் விளையாண்டாருங்க சஞ்சு சாம்சன். அதாவது இவ்வளவு நாள் வந்து அவருக்கு நிறைய கிரிட்டிசிசம் வந்திருக்கும், சரியாக அவர் யூஸ் பண்ணிக்கல, சான்ஸ் அப்படி கிடச்சதெல்லாம் பார்த்தோம் நம்ம. அதெல்லாம் மீறி இப்போ நியூசிலாந்து கூட விளையாடுறப்போ கூட சான்ஸ் கிடச்சி சரியாக விளையாடல, நிறையா வந்து பேச்சு. அதெல்லாம் மீறி இப்போ வந்து எந்த நேரத்தில் எப்படி விளையாடுமோ அந்த நேரத்தில் கம்பேக் கொடுத்து அவ்வளோ அற்புதமாக விளையாண்டு நம்ம இந்தியா வந்து ஜெயிச்சு செமிஃபைனல்ஸ் போகிறதுக்கு முக்கியமான ஒரே காரணம் வந்து சஞ்சய் சாம்சன் தான். அவ்வளோ அருமையாக விளையாண்டார், அவ்வளோ சூப்பராக விளையாண்டாருங்க. அது வந்து 50 பாலில் வந்து 97 எடுத்து நாட் அவுட்டுங்க. அவர் வந்து 12 4 4 6 அடிச்சார். அவ்வளோ அற்புதமாக ஒரு பயம் இல்லாமல் பாலை கணிச்சு எப்படி விளையாடணுமோ அது மாதிரி ஒரு அவர் கேட்சை மிஸ் பண்ணாங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அவ்வளோ அற்புதமாக எங்கெங்கே அடிக்கணுமோ அவர் அடித்து தைரியமாக அவர் அடித்தாருன்னா கரெக்டாக 4னா 4 போகுது, 6னா 6 போகுது. அவ்வளோ சூப்பராக விளையாண்டாருங்க அவர். உண்மையில அவர் இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம போயே இருக்க முடியாது. ஏன்னா யாரும் வந்து அவருக்கு கூட நிற்கலை. ஆனால் கூட கொஞ்சம் ரன் எடுத்து நின்னப்போ அவர் அதை யூஸ் பண்ணி நல்லா விளையாண்டுட்டாரு. இதில் வந்து போயிட்டே இருக்கப்போ நல்லா விளையாண்டு வின் பண்ணுவாங்கன்னு வர சமயத்தில் என்ன ஆச்சுன்னா ஒரு 2 ஓவரில் 17 ரன் தேவைப்பட்டுச்சுங்க. அந்த நேரத்தில் வந்து ஹர்திக் பாண்டியா வந்து அவுட் ஆகிட்டார். ஸோ அவுட் ஆகி ரொம்ப ப்ரெஷர் ஏறிடுச்சு. ஏன்னா 2 ஓவரில் 17 ரன்னுங்கப்போ நம்ம சொல்ல முடியும்னா இப்போ ஹர்திக்கும் போயிட்டார். போனதுனால 6 விக்கெட் வேறு, ஆமாம் 5 விக்கெட் போயிடுச்சு. ஸோ அதனால் திருப்பி வந்து பின்னாடி வரவங்களாம் டக்குன்னு விளையாடுவாங்களா, அவுட் ஆகிடும், நம்மளை பற்றி தெரியும், வரவங்களாம் சமயத்தில் அவுட் ஆகிடுவாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து துபே வந்தார். துபே வந்துட்டு என்ன பண்ணார், ஃபஸ்ட்டு பாலில் வந்து ஒரு 4 அடிச்சிட்டார். அப்படியே கொஞ்சம் நல்லா ப்ரெஷர் குறைஞ்சிது. அதுக்கப்புறம் சிங்கிள் எடுத்தார். ஏன்னா வந்து சமாத் ஜோசப் தான் போட்டார், அவர் தான் ஹர்திக் விக்கெட் எடுத்தார். ஸோ 4 அடிச்சு அடுத்து டாட் பால் அடிச்சு அடுத்து ஒரு 4 அடித்தார். ஸோ அப்படி நல்லாவே குறைஞ்சிச்சு. உங்களுக்கு நல்ல ப்ரெஷர். லாஸ்ட்டில் வந்து 6 பாலில் வந்து 7 ரன் இருக்கிறப்ப வந்துச்சு. நல்லாவே கொஞ்சம் பரவாயில்ல எடுத்துருவோம் சொல்லி ஒரு நிம்மதி. ஏன்னா துபே அந்த இடத்துல வந்து கடைசியாக வந்து எடுத்து 8 ரன் இருந்தால் கூட அவர் எடுத்த அந்த ரன் அவ்வளோ உபயோகமாக இருந்தது. அவர் இந்த 4 அடிக்கலன்னு ரொம்ப லாஸ்ட் பால் வரைக்கும் போயிட்டு ரொம்ப டென்ஷனாக இருக்கும். எது வேணால் ஆயிருக்கலாம். ஏன்னா லாஸ்ட் பால் அவுட் கூட ஆயிருந்தால் கூட மாறி இருக்கும், சூப்பர் ஓவர் கூட வந்திருக்கலாம். ஸோ அதனால் அது ஒரு டென்ஷனாக வந்து அழகாக அந்த டென்ஷனை வந்து துபே வந்து நல்லாவே குறைச்சிட்டு லாஸ்ட் ஓவரில் வந்து 7 ரன்னு தேர்ப்பா இவர் வந்து கொஞ்சம் கூட கம்போஸ்டாக விளையாண்டாருங்க சஞ்சய் சாம்சன். ரொம்ப ஒரு பதட்டம் இல்லை, ஒன்றும் இல்லை, அழட்டிக்காமல் விளையாண்டார் அவர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பால்லே வந்து 6 அடிச்சிட்டார். 6 அடித்து அப்புறம் வந்து அடுத்த பால் ஒரு 4 அடித்து அழகாக சூப்பராக வந்து விளையாண்டு நம்ம வந்து 199 for 5 வந்து சூப்பராக விளையாண்டு நம்ம வந்து செமிஃபைனல்ஸ் போட்டோம். இது முக்கியமான காரணம் சஞ்சய் சாம்சன் தான். அவரை கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். ஆனால் அவரும் வந்து
சொல்லியிருந்தார். அந்த வின் பண்ணப்ப கூட ஒரு ஆர்ப்பாட்டம் இல்ல, ஒரு குதிக்கிறது, போறது எதுவுமே இல்லைங்க. அவ்வளோ அழகா உட்காந்து அவரு ஜீசஸ்க்கு வந்து தேங்க்ஸ் சொல்லி கும்பிட்டுட்டு, அப்படியே கூலா ஒண்ணுமே நடக்காத மாரி அப்படியே கூலா வராரு. ஒரு சந்தோஷத்த வந்து எக்ஸ்பிரஸ் பண்றதே வந்து அவ்வளோ சிம்பிளா, நீட்டா ஒண்ணுமே இல்ல. சாதாரணமா அப்படி போன மாரி போனா என்ன ஒரு தன்னடக்கம். உண்மையிலே பார்க்கப்ப சஞ்சய் சாம்சன் கூட நினைச்சேன் நம்ம சிஎஸ்கேலாம் வாங்கியிருக்கிறாங்களே, என்னடா சரியா விளையாடலையேன்னு பார்த்தா, அவர் கரெக்ட்டா வந்து வர வேண்டிய நேரத்தில கரெக்ட்டா வந்து விளையாண்டுட்டாரு. அவரே சொல்லியிருந்தாரு என்னன்னா, நான் வந்து நம்மளால நல்லா வர முடியுமா? திருப்பி நம்ம வாழ்க்கை இப்படியே போயிடுதே, சரியா விளையாடலையே, நம்மளால பெரிய கம்பேக் குடுக்க முடியுமாலாம் கூட எனக்கே மனசுல எண்ணம் இருந்தது. 12 வருஷமா நான் ஐபிஎல் விளையாடுறேன். 10 வருஷமா இந்தியன் டீம்ல இருக்கிறேன். ஆனா வந்து ஒரு 60 மேட்ச் தான் விளையாண்டுருக்கிறேன். மத்தபடி நான் உள்ளார இருந்து பார்ப்பேன். தோனி விளையாடுறதும், ரோஹித் சர்மா, கோலி விளையாடுறதெல்லாம் பார்த்துட்டு இருப்பேன். அந்த பார்க்கறதே எனக்கு அனுபவம் வந்து எனக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்து கை குடுத்தது அப்படின்ட்டு, ஒவ்வொரு பாலையும் நம்ம வந்து கணிச்சு விளையாடணும் கரெக்ட்டா அப்படிங்கிற மாரி முடிவு பண்ணி போனேன். அதே மாரி வந்து இது மாரி நான் வந்து இவ்வளோ தூரம் ஒரு பெரிய இன்னிங்ஸ் விளையாடுவேன்னு எனக்கே நம்பிக்கை இல்ல. எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்னு அவரே சொல்லியிருந்தார். சொல்லிட்டு, "நம்ப இந்தியா போறதுக்கு நான் ஒரு காரணமா இருப்பேன். நல்லா விளையாண்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். உண்மையிலேயே விளையாண்டது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்படி நான் விளையாடுவேன்னு நினைக்கவே இல்லன்னு" சொல்லி அவரே ஓப்பனா சொல்லியிருந்தாரு. ஸோ, அது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இது மாரி வந்து 100 போட்டிக்கு மேல நான் பார்த்துருப்பேன் மத்தவங்க விளையாடுறது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு வருத்தமா சொல்லியிருந்தாரு. எப்படின்னா, நம்ப வந்து திருப்பி கம்பேக் குடுக்க முடியுமா? பெருசா வர முடியுமான்னு கூட எண்ணம் இருந்தது அப்டின்னாரு. ஸோ, இவ்ளோ ஒரு அற்புதமா தேவையான நேரத்துல வந்து அழகா ஒரு கம்பேக் கூட எதிர்பார்க்கவே இல்ல. சாம்சன் விளையாடுவாரு, இவ்ளோ ரன் எடுப்பாரு, விக்கெட்லாம் போகுதுங்கிறப்ப அவர் இருப்பாருங்கிற நம்பிக்கை யாருக்குமே இருந்திருக்காது. எனக்கு கூட இல்லவே இல்ல. எங்க அவுட் ஆயிடுவாரு அப்டிதான் நெனச்சோம். ஆனா அவர் வந்தது வந்து பெரிய விஷயம். ரொம்ப ரொம்ப கண்டிப்பா நம்மள கண்டிப்பா பாராட்டி எவ்ளோ பாராட்டினாலும், அது அதுக்கு ஈடே ஆகாது. நம்ம பாராட்டலாம் பத்தவே பத்தாது. அந்த அளவு விளையாண்டாரு. அதுக்கப்புறம் வந்து அவரு முன்னாடி கூட சொல்லியிருந்தாரு. ரோஹித் கூட சொல்லியிருந்தாரு. "நீ கவலைப்படாத. நீ கண்டிப்பா ஒரு இதுல வந்து நல்லா வருவ. கண்டிப்பா வருவ." அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அதே மாரி இவருக்கும் சான்ஸும் வந்து சரியா இந்தியன் டீம்ல சரியா குடுக்கலைங்க. குடுக்காம இருந்தனால அப்பப்ப குடுக்கறனால தான் அவரால ஒழுங்கா விளையாட முடியாது இருந்தது. இப்ப நான் குடுத்தது வந்து பெரிய விஷயம். ஸோ ஃபைனல்ஸ் வரைக்கும் அவரு வருவாரு. கண்டிப்பா இதே மாரி அவரு விளையாடணுங்கிறது தான் எல்லோருடைய ஆசையும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதுல வந்து அ அடுத்து வந்து 4த் நாளைக்கு வந்து கொல்கத்தால வந்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும், நியூசிலாந்துக்கும் செமி ஃபைனல்ஸ் நடக்குதுங்க. நம்மளுக்கு 5ஆம் தேதி மும்பைல நம்மளுக்கும் இங்கிலாந்துக்கும் செமி ஃபைனல்ஸ் நடக்குது. அது ரொம்ப ஒரு முக்கியமான மேட்ச்சு. நல்லா விளையாடணும் எல்லாருமே. விளையாண்டு எப்படி வந்து அடுத்த ஃபைனல்ஸ் கண்டிப்பா போகணுங்கிறது தான் எல்லோருடைய ஆசையும். கண்டிப்பா வந்து இந்தியா வந்து கண்டிப்பா அது மாரி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்ப்போம். எல்லாம் ப்ரே பண்ணிப்பாங்க. அதே மாரி நம்மளுக்கு இந்தியாவுக்கு தேவையான நேரத்தில ஒரு பொறுப்பான ஒரு ஆட்டத்த குடுத்த சஞ்சு சாம்சனுக்கு நம்ம கண்டிப்பா வந்து ஒரு கிளாப் பண்ணவே கண்டிப்பா செய்யணும். அவ்வளோதாங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் நான் எப்ப வீடியோ போடுவேன்னு தெரியல. என்னால எப்ப போட முடியுதோ அப்ப நான் கண்டிப்பா போடுறேங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க் யூ.